ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான வேற லெவல் கிரைம் த்ரில்லர் படம். ராட்சசனையே மிஞ்சுற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டின ஒரு படம். இந்த படத்தில் வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. மற்றவனெல்லாம் கொன்னா போலீஸ் வந்து கண்டுபிடிக்க ரைட்டு, இந்த படத்தில் போலீஸையே தொடர்ந்து கொண்டுகிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி? உயிரோட இருக்கும்போதே அவனோட கண்ணையும் இதயத்தையும் தோண்டி எடுத்து கொள்றாங்க. அந்த குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சாங்களா? அவன் இதெல்லாம் ஏன் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவலில் ஓகே ரைட்டு இவன் தாண்டா அக்யூஸ்டுன்னு சொல்லி நினச்சா என்ன நடந்துச்சுங்கிறத ஃபுல் வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கும் தெரியும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க நண்பா. எல்லா மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் உங்களோட லைக்கும் கமெண்ட்டு தான் எனக்கு கிடைக்கிற பாராட்டு. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோ அன்வர் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு தூக்கு தண்டனை கைதியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. யாரையாவது பார்க்குறேன்னு கேட்டால் யாரையுமே வேணான்னு சொல்லிட்டா சார். கடைசியாக பார்த்தா உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஏன் சார் இவனெல்லாம் பார்க்க வரீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு ஏகப்பட்ட சைக்காலஜிக்கல் பேஷண்ட் இருக்காங்க, இந்த மாதிரி சைக்கோ கொலைகாரங்களாம் ஏன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே 2 தடவை அவனை பார்க்கறதுக்கு கேட்டேன், அவன் ஒத்துக்கவே இல்லை. இப்போயாவது வர சொன்னானே, அந்த வரைக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு அந்த சைக்கோ கொலைகாரனை வர சொன்னால், 14 கொலைகள் செஞ்ச கொலைகாரை சார் நான், என்னைய பார்க்க யாருமே வரல, நீங்கள் தான் 2 தடவை வந்துட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் வர சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த 14 கொலைகள் பண்ணீங்க இல்லையா, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஏன் கொண்டீங்க செஞ்சீங்கன்னு. சார் நீங்களாம் நினைக்கிறீங்க நான் சைக்கோன்னு சொல்லிட்டு, ஆனால் இது ஒரு பேரானந்தம் சார். அவங்கள மண்டையில் சுத்தியலால் அடித்து கொல்லும்போது அவங்க கத்துற சவுண்டும் அந்த மண்டோட உடையிற சவுண்டும் கேட்குறப்பயே ஆனந்தமாக இருக்கும்னா, யாராவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கே நினைக்க தோணுது. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அவர் தொடர்ந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு. இது ஏன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அஃபிஷியலாக கிரிமினாலஜிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவரோட ஃப்ரெண்டு அனில் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்காரு. இவர் கிரிமினாலஜிஸ்டாக ஜாயின் பண்ணணும்னா பிஹெச்டி முடிக்கணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி லைவ் கிரைம் கேஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு டீ கடையில் நின்று தம் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பைத்தியக்காரன் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு சூப்பராக சீசரோட டயலாக்கை பேசினா, இங்கிலீஷில் பிச்சு வாங்குறீங்களே, சீசர் டயலாக்லாம் வேறு லெவலில் இருக்குது, இந்தாங்க டீ சாப்பிட வச்சுக்கோங்க அப்படின்னா, இது நாளைக்கு தேவைப்படும், நான் கிளம்புறேன். சீசர் இன்னைக்கு ராத்திரியே நல்லா தூங்கிடு, நாளையிலேருந்து உனக்கு தூக்கமே இருக்காது, ஒரு பெரிய பிரச்சனை உன்னால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கேருந்து கிளம்புனா, இது இவருக்கு மண்டையை போட்டு பிராண்டிக்கிட்டே இருக்கு. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் யோசிச்சுட்டு இருந்தா அவரோட ஒய்ஃபு ஃபாத்திமா, அவங்களும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் லெக்சரரு. ஏங்க ஏதோ ஒரு பைத்தியக்கார சொன்னதையே ஏன் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை அவ சாதாரணமாக சொன்ன மாதிரி தெரில, அதில் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்க மாதிரியே என் மனசில் பட்டுட்டே இருக்குது, பேசாமல் போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு நைட்டு இன்னொரு இடத்துல காமிக்கிறாங்க. 2 பேர் பேசிகிட்டே நடந்து வராங்க. இன்னைக்கு ஒரு நாள் ரம்மியில் ஜெயிச்சுட்டு என்ன இவ்வளோ பேசுகிறேன், நாளைக்கு பாரு மொத்த காசையும் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே, சரி வரட்டா வீடு வந்துருச்சு அப்படின்னு 2 பேரும் அப்படியே பிரிஞ்சு வேற பக்கம் நடந்து போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தர் நடந்து வரும்போது கரண்ட்டு ஃபுல்லாக ஆஃப் ஆகுது, ஏரியாவே இருட்டாயிருது. இருட்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ள ஒரு வேனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, பளிச்சுன்னு தெரியுது. இவர் நேராக அந்த வேன் கிட்ட போய், யாரா நீங்கள், யாரா அது அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு ஒருத்தர் ஓனாய் மாஸ்கோட வந்து முன்னாடி நிற்கிறான். இவர் மிரண்டு போய் டக்குன்னு திரும்பி பார்த்தா அவர் கண்ணு முன்னாடி ஏதோ வெளிச்சமாக தெரிகிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்படியே அவரோட ஃபோன் கீழே கிடக்கு. மறுநாள் பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் அவரோட டெட் பாடி கிடைக்குது. நம்ம அனில் சார் பார்த்தீங்கன்னா அன்வருக்கு ஃபோன் அடிச்சு அங்கே வர சொல்கிறாரு. ஏய் நீ தானே லைவ் கிரிமினல் கேஸ் கேட்ட, அதுக்காக தான் உனக்கு யூஸ் ஆகுன்னு வர சொன்னேன், போய் பாரு அப்படின்னா, பார்த்த உடனே அவர் உமட்டி பாந்தியே எடுத்துடுறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கண்ணையும் இதயத்தையும் தோண்டி எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே பாடியில் சென்ட் அடிச்சிருக்காங்க. அதனால் மோப்பனாய் கூட கண்டுபிடிக்க முடியலைன்னா அடுத்து அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்புகிறாங்க. அதை செக் பண்ண டாக்டரு இவரோட கண்ணையும் இதயத்தையும் இவர் உயிரோடு இருக்கும்போதே தோண்டி எடுத்திருக்காங்க. இதயத்தை தோண்டி எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவர் இறந்தும் போயிருக்காரு. மற்றபடி வேறு எந்த காயமும் இல்லை. இவர் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கு, அந்த காயம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ஃபுல் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அதே மாதிரி ஃபாரன்சிக் டீம் ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல. அடுத்து ஃபோன் கடந்த அவரோட வீட்டு பக்கத்தில் போய் விசாரித்தோம்னா, ஃபோன் கரெக்டாக வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்திலே கிடச்சிருக்கு. அவர் எப்பொழுதுமே நைட்டு ரம்மி விளையாடிட்டு ரேட்டாக தான் வந்து தூங்குவார். அதனால் அவங்க ஒய்ஃப்க்கு எப்போ வருவாருன்னே தெரியாது.
விடிய காலையில் வரைக்கும் அவர் வரலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவரோட டெட் பாடியும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இறந்து போனவர் டிஎஸ்பி அபிமன்யு. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் ரிட்டையரே ஆக போகிறாரு. அதனால் இந்த கேஸை டேரெக்டாக டீல் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஏசிபி கேத்ரின் மேடமே வந்திருக்காங்க. வந்த உடனேவே இவர் யார் புதுசாக இருக்குது அப்படின்னு அன்வரை கேட்டோம்னா நம்ம அனில் சார் சொல்கிறாரு, மேடம் இவங்க வந்து கன்சல்டிங் கிரிமினாலஜிஸ்ட், இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கேஸ்க்குலாம் இவர் ஹெல்ப் பண்ணுறாருங்கிறதுனால கூடயே வச்சுருக்கோன்னா. ஓகே அன்வர், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா? மேடம் இதை நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த வித காயமோ இதோ இல்லை, கண்ணையும் இதயத்தையும் தான் தோண்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதை பண்ணது ஒரு சைக்கோவாக இருக்கலாம், இல்லையா ஒரே ஒரு பர்சன் இவர் மேலே இருக்க கோவத்தினால பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம். ப்ரைமரியாக இதை தான் சொல்ல முடியும். இனிமேல் இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியணும். நைட்டு ஃபுல்லாக இதை பற்றியோ ரிசர்ச் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருந்தா இவருக்கு ஒரு விஷயம் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு. நைட்டு 12 மணிக்கு அனில் சாருக்கு ஃபோன் அடிச்சு, சார் ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு கொலைகாரனும் ஒரு பேர்டன் வச்சு கொலை பண்ணுறான் இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கண்டிப்பாக ஒரு கொலையோடு அவன் நிப்பாட்ட மாட்டான். இந்த கொலையை கண்டுபிடிக்கலங்கிறப்ப அவனுக்குள்ளே இருக்க ஆர்வம் அதிகமாகி அவன் கண்டிப்பாக கொலை பண்ண ஆரம்பிப்பான். எனக்கு தெரிஞ்சு இதில் அவன் டார்கெட் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக போலீஸ்னு சொல்லி தோணுது. அதனால் நீங்கள் வெளியே தெரியாமல் இன்டர்னலாக எல்லா போலீஸ்க்குமே ஒரு ரெட் அலர்ட் மெசேஜ் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால், யோ நீ இந்த கேஸை பற்றி யோசிச்சு பைத்தியம் ஆயிட்டியா, இந்நேரத்தில் ஃபோன் பண்ணி உளறிக்கிட்டு இருக்க, ஃபோனை வையா, எவனோ ஒருத்தர் முன்விரதத்தினால தான் கொலை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் இந்த கேஸு முடிஞ்சு போச்சு அப்படின்னா. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரோலில் ரவுண்ட்ஸ் வர ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்ட்ட ஃபோன் பேசிட்டே அப்படியும் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகிறாரு. போய்கிட்டு இருந்தவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே ஃபுல்லாக டோட்டல் பவர் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆனோடனே கரெக்டாக அதே மாதிரியே ஒரு வண்டி ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு நின்னா, அதே மாதிரி வண்டி கிட்டக்க போனோடனே ஒரு ஓனாய் மாஸ்க் போட்டவன் மிரட்டுறான். அப்படியே பயந்து திடுக்குன்னு திரும்பி பார்த்தா அவர் முகத்தில் ஒரு வெள்ளை கலர் லைட்டு தெரியுது. அப்படியே அவரும் ஃபோன் கீழே கிடக்கு காணோம். அங்கே பேட்ரோலில் அவர் கூட இருந்த கான்ஸ்டபிள்ஸு எங்கே சாரை காணோம், ஃபோன் பேசிகிட்டே நடந்து போகிறாருன்னு வந்து பார்த்தா அங்கே அவரோட ஃபோன் மட்டும்தான் கிடக்கு. உடனே இன்ஃபார்ம் பண்ணால் நம்ம ஏசிபி அங்கே டேரெக்டாகவே வந்து அப்போ அதே மாதிரி கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாருக்கும் மொத்தமாக இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கணும். அவன் பப்ளிக்கில் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பாடியை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. அப்படி வந்தால் உடனே அவனை கையும் களமாக பிடிக்கணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேடி அலைகிறாங்க. அப்படி எந்த வண்டியுமே இவங்களுக்கு சிக்கலை. அப்படின்னா அவனோட பேர்டனையே நம்ம மாற்றியாச்சு, அவன் எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ணலை அப்படின்னு காலையில் ஒரு நிம்மதியாக இருந்தால் அவன் கமிஷனர் ஆஃபீஸ் பின்னாடியே அந்த டெட் பாடியை போட்டுட்டு போயிருக்கான். சேம் பேர்டன் உயிரோடு இருக்கும்போதே கண்ணையும் இதயத்தையும் தோண்டி எடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அந்த டெட் பாடி கூட ஒரு நீதி தேவதை சிலையே இருக்குது. அந்த நீதி தேவதை சிலை கண்ணை கட்டாமையே இருக்குது. இந்த நீதி தேவதை சிலையை வச்சு பார்த்தோம்னா அதுவும் கண்ணு கட்டாமல் இவ்வளோ அழகாக கண்ணை செஞ்சுருக்காங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், நீதி தேவதை கண்ணு கட்டாமல் இருக்குது. இங்கே போலீஸோட கண்ணும் இதயமும் பறிக்கப்பட்டிருக்கு. அவன் போலீஸ்க்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரான். அப்போ இந்த டெட் பாடியில் இருக்குன்னா டெட் பாடியில் இந்த நீதி தேவதை சிலை இல்லைல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா அந்த டெட் பாடிக்கு பக்கத்துலேயும் அதே மாதிரி நீதி தேவதை சிலையை மறைச்சி வச்சிருப்பா. அதை இவங்க கவனிக்காமையே விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த நீதி தேவதை சிலையும் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரோட்டில் இருக்க சிசிடிவியை ஃபுல்லாக செக் பண்ணணும்னு கமிஷனர் ஆஃபீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணால் இவங்களுக்கு அப்போ தான் தெரியுது 3 நாளைக்கு உள்ள ஃபுட்டேஜ் தான் ரன் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இவன் மொத்தமாக சிசிடிவியவே ஹேக் பண்ணி அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கானு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூன்னு ஒருத்தன் ஏடிஎம் வாசலில் இருக்க சிசிடிவியை ஹேக் பண்ணி அங்கே வந்து ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறவங்க எல்லா பாஸ்வேர்டையும் கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே வர்ற நம்ம அன்வர் பார்த்தீங்கன்னா, என்ன ஆண்ட்ரோ எத்தனை பாஸ்வேர்டு கிடச்சிச்சுன்னா, சார் இல்லை சார் நான் சும்மா பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா உங்கள் அம்மா என்கிட்ட கூட்டிகிட்டு வரப்ப என்ன சொன்னேன் நான் உன்னைய, உன்னோட அறிவை பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யி, இல்லையா பேசாமல் வேலையை பாருன்னு சொன்னீங்க சார்னா, இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, உன்னை தூக்கிட்டு போக போலீஸ் டீமோடு வந்திருக்கு பாரு அப்படின்னு இவரை தூக்கிட்டு போய் நம்ம டிசிபி ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சிடுறாரு. அங்கே உட்கார வச்சா இவர் மிரண்டு போய் உட்காந்தா வேற ஒன்றும் இல்லை, இங்கே சிசிடிவியை ஒருத்தர் ஹேக் பண்ணியிருக்கான், அவன் இன்னும் எதை ஹேக் பண்ணியிருக்கான் செஞ்சுருக்கான், நீ இது எல்லாத்தையும் செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஆண்ட்ரோ செக் பண்ணிட்டு சொல்கிறாரு, மேம் இவன் சாதாரண ஹேக்கர் கிடையாது, பாஸ்வேர்டு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஈஸியாக இன்னை மாதிரி ஆட்கள் எடுத்துடலாம். இவன் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சது இல்லாமல் சிசிடிவியை ஹேக் பண்ணி லூப் கோடை கண்டுபிடிச்சி ரெக்கார்டிங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கானா அவன் டார்க் வெப்லேயே விளையாடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய டிக்கியாக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவன் இந்த அளவுக்கு சிசிடிவியே பண்ணியிருக்கானா உங்களோட ஃபோன்ஸ்லேருந்து இங்கே இருக்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்டீங்க, இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே நம்ம உட்காந்துருக்கிறது முதற்கொண்டு எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தெரியும் தான் மேடம் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம கேத்ரின் மேடம் சொல்லிடுறாங்க, இவன் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும்
இவன் நம்ம கூடயே தான் இருந்தாகணும். அதே மாதிரி நம்மளோட டிபார்ட்மெண்ட்டோட எல்லா சைட்ஸையும் நீங்கள் ஃபுல்லாகவே செக் பண்ணுங்கள், எதெல்லாம் ஹேக் ஆகிருக்கோ அதை ஃபுல்லாகவே ரெக்கவர் பண்ணி நீங்கள் தான் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு இவன்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. நம்மளுக்கு கிடச்ச நீதி தேவதை சிலையை வச்சு இதை பற்றி யாருக்காவது தெரியுமான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லேருந்து எல்லாத்துலேயும் போஸ்ட் போடுறாங்க. அதே மாதிரி இந்த சிலை செய்கிறவங்க சிலை வைக்கிறவங்க கடையில் போய் கேட்டோம்னா, இந்த சிலை ரொம்பவே நுணுக்கமாக இருக்குது சார், கண்ணே நம்மளுக்கு கட்டி தான் இருக்கும், ஆனால் இதில் கண்ணை வந்து அழகாக செஞ்சுருக்காங்கன்னா பர்டிகுலராக வேணும்னு ஆர்டர் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க, நீங்கள் அந்த லைனில் விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த சிலையில் எந்தவித சிக்னேச்சரோ எந்தவித மார்க்கோ இல்லை. அப்படிங்கிறப்ப இதை யாரை செஞ்சுருப்பான்னு ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஒய்ஃப் ஃபாத்திமா சொல்கிறாங்க, நம்ம டாவின்சி கோட லூசிஃபர் தெரியும் இல்லையா, அந்த ஃபோட்டோவிலேருந்து இன்னமும் க்ளோஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், அதை பற்றி நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கொலகாரன் இந்த சிலையை செய்யலை, வேற ஒருத்தட்ட கொடுத்து தான் செய்ய சொன்னான்னா இவ்வளவு அழகாக சிலையை செஞ்சவரால் கண்டிப்பாக அவரோட சிக்னேச்சரை அதில் மார்க் பண்ணாமல் இருக்கவே மாட்டார். நான் ஒரு சிற்பியாக இருந்தால் அவனுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு வகையில் என்னோட மார்க்கை நான் அதில் பதிச்சே தீருவேன். ஸோ கொஞ்சம் நல்லா பாருங்கன்னா, எக்ஸ்ரே ஸ்கேன் வரைக்கும் எடுத்து பார்த்தாச்சு, எந்த மார்க்குமே கிடையாது அப்படின்னு நம்ம அன்வர் சொல்லிடுறாரு. அடுத்து நம்ம ஏசிபி மேடம் மொத்த போலீஸ் டீமையும் கூட்டு இன்னைக்கு ஒரு மாஸ்டர் பிளான் நம்ம போடுறோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 பேராக மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கணும். ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நடந்துக்கிட்டே இருக்கணும். 2 பேருமே கான்காலில் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். எல்லாருமே அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு மொத்த போலீஸ் டீமும் தனித்தனியாக 2 பேர் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நடந்து போயிட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க. நம்ம ஏசிபி மேடம் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் அவங்களோட டிரைவர் பாண்டியன் ஸ்கூட்டரில் அப்படியே மெல்ல ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, என் கிட்டக்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நம்ம ஏசிபி மேடம் பின்னாடி ஒரு வேன் ஸ்லோவாக ஃபாலோ பண்ணுது. இவங்க லைனில் சொல்கிறாங்க, பாண்டியன் கவனிச்சிங்களா, என் பின்னாடி ஒரு வேன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கனா, மேடம் நான் அந்த வேனை மறைச்சிருவானா, வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவன் என் கிட்டக்க வந்து என்னை மறக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டிக்குவோனா. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வேன் கரெக்டாக ஏசிபி கிட்டக்க வந்து டோர் ஓப்பன் ஆனா, என்ன டார்லிங் வரியா, ரேட் என்ன அப்படின்னு காருக்குள்ளேருந்து ஒருத்தன் கேட்டால், இவங்க கட்டுப்பாகி கண்ணை தொக்கி போறியா இல்லை ஷூட் பண்ணி கொல்லவானா, டே போலீஸ்டா வாங்க நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோன்னா அவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பாண்டியன் நீங்கள் வாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா பாண்டியனை காணோம், ஸ்கூட்ரு மட்டும் நிற்கிது. தேடி பார்க்குறாங்க, ஃபோன் மட்டும் வழக்கம் போல் அங்கே கிடக்கு. நம்ம வாக்கி டாக்கியில் பார்த்தீங்கன்னா ராட்சசன் படத்தில் வர்ற மாதிரி இவங்களும் ஒரு டியூன் வச்சுருப்பாங்க. அந்த டியூனை மொத்தமாக எல்லா வாக்கி டாக்கிலையும் ப்ளே ஆகுது. பாண்டியனோட ஸ்கூட்ரு முன்னாடி ஒரு சிசிடிவி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக சிசிடிவி மூவ் ஆகிட்டே இருந்தது, டக்குன்னு நின்றுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஓனை மாஸ்கோட ஒருத்தர் வந்து முன்னாடி நிற்கிறான். மேடம் இவன் சிசிடிவி இருக்குன்னு தெரிஞ்சு எதுக்கு முன்னாடி வர்றான் அப்படின்னா நம்ம அன்வர் சொல்கிறாரு, அவன் நம்மளுக்கு சவால் விடுறான், முடிஞ்சால் எங்களை பிடிங்கிடான்னு சொல்லிட்டு. மறுநாள் காலையில் ஆயிடுச்சு. மேடம் இப்போ வரைக்கும் பாண்டியனோட பாடி எங்கேயுமே எக்ஸ்போஸ் ஆகலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே நம்மளுக்கு அன்வர் வீட்டில் காமிக்கிறாங்க. ஃபாத்திமாவோ அவங்க குழந்தைய இருந்தோம்னா கரெக்டாக காலிங் பெல் அடிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு 2 பேர் வாசலில் நிற்கிறாங்க. மேடம் ஃப்ரிட்ஜை ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா, டெலிவரி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, நாங்கள் எதாவது ஆர்டர் பண்ணலைன்னா சார் ஏதாவது ஆர்டர் கொடுத்துருப்பாரு மேடம், இந்த அட்ரஸ் தான் போட்டிருக்கு, நாங்கள் டெலிவரி பண்ணிட்டு போயிடுறோம், நீங்கள் அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க ஃபோன் பண்ணி அன்வர்கிட்ட கேட்டால், நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொன்னால், சரி நீ லைனில் இரு, அது என்னன்னு நான் பிரித்து பார்க்குறேன்னு கரெக்டாக பிரித்து பார்க்குறாங்க. அப்படியே அலறி அடித்து கீழே விழுந்தா, இவர் ஃபோனில் ஃபாத்திமா என்னாச்சுன்னு வேகமாக வண்டியை திருப்பிட்டு வராரு. இங்கே நம்மளுக்கு காமிச்சா அந்த பாக்ஸ்குள்ளே பாண்டியனோட டெட் பாடி சேம் பேட்டர்னில் கண்ணும் இதயமும் தோண்டி எடுக்கப்பட்டு அந்த நீதி தேவதை சிலையோடு இருக்குது. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த நீதி தேவதை சிலையை பற்றி எனக்கு தெரியும், நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வாசலில் இருக்க கான்ஸ்டபிளுக்கு அது என்னன்னு புரியலைன்னா, உள்ளே போய் வேறு யாராவது இருக்காங்களான்னு கேளுங்க சார் அப்படின்னு சொன்னால், உள்ளே போய் வேற ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு காணா போயிட்டாங்க. இங்கே நம்மளுக்கு இந்த பாக்ஸை ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது ஒரு சின்ன க்ளூவாவது கிடைக்குமானா நம்மளுக்கு ஷமீர்னு ஒருத்தனோட கைரேகை கிடைக்குது. அது யாருன்னு பார்த்தா கொக்கைன் ஷமீர் அப்படிங்கிறாங்க. இவன் இப்போ ஜெயிலில் இருக்கான் அப்படின்னு விசாரித்து பார்த்தா அவன் 3 மாதத்துக்கு முன்னாடியே வெளியே போயிட்டான். இப்போ இறந்து போன பாண்டியன் இருக்கார் இல்லையா, அவன் தான் அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது. அதனால் அவரையும் அவர் டீமையும் கொல்லாமல் பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனே செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அவன் அப்படிப்பட்ட மோசமான ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனோட ஃபோட்டோ வச்சு ஃபுல்லாக தேடி பார்த்தோம்னா
ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டில் அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணால் கரெக்டாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த பொண்ணை ஃபைண்ட் அவுட் பண்ணி பிடிச்சா, நீ தானே அவனுக்கு மொபைல் நம்பர் வாங்கி கொடுத்துருக்க, அவன் எங்கே இருக்கான் என்னன்னு கேட்டால், வேணா 3 மாதத்துக்கு முன்னாடி அவன் வெளியே வந்தோன்னே என்னை பார்த்தான், அது உண்மைதான், அவனுக்கு நான் தான் மொபைல் நம்பர் வாங்கி கொடுத்தேன், ஆனால் அதுக்கப்புறம் அவன் காணோம் மேடம், அவன் எங்கே இருக்கான் என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னால், லாஸ்ட்டாக அவங்க மொபைல் நம்பர் எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த பில்டிங்கை போலீஸ் சுற்றி வளைச்சி உள்ளே போய்கிட்டு இருக்கு. அதே சமயம் இங்கே நம்ம ஆண்ட்ரோட சிஸ்டமையும் பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக ஹேக் பண்ணிட்டான். இவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, எதுவுமே பண்ண முடியல. மொத்த சிஸ்டமையும் அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்தா அதில் ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. அது வேற எதுவும் இல்லை, பாண்டியனை இவன் உயிரோடு இருக்கும்போதே குத்தி கிழிச்சு கண்ணையே இதயத்தையும் தோண்டி எடுத்த வீடியோ. அதை பார்த்த உடனே ஆண்ட்ரூ அன்வரும் அப்படியே கண்ணு கலங்குறாங்க. என்னடா இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு. அதே சமயத்தில் அவங்க கரெக்டாக உள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நம்ம கொக்கைன் ஷமீர் இறந்து போயே கணக்கா. அவன் இறந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் மேடம், பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. இங்கே நம்ம ஆண்ட்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிசிடிவியை செக் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம அன்வர் ஏன்டா இதை செக் பண்ணிட்டுருக்க, இதில் தான் எந்த க்ளூவும் கிடைக்கலனா, கண்டிப்பாக எல்லா சிசிடிவியும் செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு வண்டி சேமாக நம்மளுக்கு கிராஸ் ஆகிடுக்கும், அதை வச்சு நான் இவங்களை பிடிச்சே தீருவேன், என்ன தைரியம் இருந்தால் என்னோட சிஸ்டமே ஹேக் பண்ணியிருக்காங்க, இவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னா அங்கே இருக்க ஹாட் வாட்டரை ஊற்றி குடிக்கிறதுக்காக டம்ளரில் ஊற்றுறாரு. அது பக்கத்தில் இருந்த சிலை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. என்ன ஒரு மாதிரி ஆகுதுன்னு சொல்லி தொடச்சி பார்த்தா அந்த இடத்துல எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் இருக்குது. ஆண்ட்ரோ இது என்னன்னு சொல்லி செக் பண்ணுனா, சார் நீராவியில் மெல்ட் ஆகிற உலோகம், அதையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே செம்போட கலந்துருக்காங்க, அதனால தான் நம்மளுக்கு அந்த இனிஷியல் தெரியலைன்னா இந்த எஸ்டிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் விசாரித்து சுதாகர் நேபலோகம் அப்படிங்கிறவர் அவர் எங்கே இருக்காருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ஏசிபி அன்வர் எல்லாருமே அங்கே மொத்தமாக டீமாக போனால் உள்ளே வந்த உடனேவே அவர் சொல்கிறாரு, போலீஸ் தானே, உங்கள் பூட்ஸு சவுண்டை வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன், வாங்க உட்காருங்க, அந்த நீதி தேவதை சிலையை பற்றி தானே கேட்க வந்திருக்கீங்க, நான் நியூஸில் இதை பற்றி கேட்ட உடனேவே எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக என்னை தேடி வருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வேணும், கண்ணு வந்து பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி அழகாக இருக்கணும் அப்படின்னு பர்டிகுலராக கேட்டு செஞ்சு வாங்கிட்டு போனாங்க. அந்த சிலையை பேசுனதை விட அதிகமாகவே பணம் கொடுத்தாங்க. பணத்தை திருப்பி கொடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா கூட ஒரு பையனும் வந்திருந்தான். போகிறப்ப எனக்கு இந்த கூலிங் கிளாஸை பரிசாக கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸை கழட்டுனா அவருக்கு 2 கண்ணுமே தெரியலை. மிரண்டு போய் பார்த்தா நான் அவங்களை அடையாளம் காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் கண்ணில் ஏதோ லிக்விடை ஊற்றி என் கண் பார்வையும் போக்கிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் அவங்க பேத்தி நிற்கிறாங்க. மேடம் அந்த நியூஸை பார்த்த உடனேவே இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் தான் மேடம் ஸ்டேஷனுக்கு வந்தேன், அப்படியே இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா எனக்கு ஒரு இன்டர்நெட் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு, நீ இதை பற்றி சொன்னேன்னா உன்னையும் உன் தாத்தா 2 பேரையுமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அப்படின்னா நான் ஸ்டேஷனுக்கு வர்றது வரைக்கும் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் நான் திரும்பி வந்துட்டேன் மேடம்னா, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, உங்கள் உயிருக்கு நாங்கள் கேரண்டி, நாங்கள் பாதுகாப்புக்கு ஆள் போடுறோம், இதை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அன்வர் அவரோட நம்பரையும் கொடுத்துட்டு வராரு. இங்கே நம்ம ஆண்ட்ரூ புதுசாக ஒரு ஆப் டெவலப் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கடத்தப்படுற எல்லாருமே அவங்க மொபைல் கீழே போட்டதுக்கு அப்புறம் தான் காணா போகிறாங்கன்னா அவங்களோட மொபைலில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்து இப்படி கீழே வந்தால் நம்ம எல்லாருக்கும் அலாரம் அடிக்கிற மாதிரி இந்த ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சிருக்கேன். இதை நீங்கள் இன்டர்னலாக டீம் எல்லாருக்குமே அனுப்பி அவங்கவுங்க மொபைலில் இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் டீமில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு நம்மளை காமிக்கிறாங்க. பேட்ரோலில் ரவுண்ட்ஸில் இருந்த ஒரு போலீஸ் பார்த்தீங்கன்னா, ஏய் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, தூக்கம் வருது, நான் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஜீப்பில் கிளம்பி போனால் டிரைவர் கரெக்டாக இறக்கி விட்டுட்டு போகிறான். வாசலில் ஹிந்தி பசங்க 4 பேர் நின்னா அவர் கூப்பிட்டு, ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டியா, பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டியானா, பண்ணிட்டேன் சார் அப்படின்னா, புகையில வச்சுருப்பியே குட்ரா அப்படின்னு பேக்கெட்லேருந்து எடுக்கிறாரு. எடுத்து அதை போட்டுட்டு போ அப்படின்னு அடித்து விரட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. போனால் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே அதே மாதிரி கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு போன உடனே என்னடா இது கரண்ட்டு போயிடுச்சுன்னு மொபைலை எடுக்க வந்தால் டக்குன்னு அதே மாதிரி லைட் எரியுது. அந்த இடத்துல நம்மளுக்கு ஓனாய் மாஸ்க் போட்டிருந்தா இங்கிட்ட திரும்புகிறாரு. திரும்பினா அதே மாதிரி இவர் முகத்தில் வெளிச்சம் அடிக்குது. ஆனால் இவர் டக்குன்னு அவங்க 2 பேரையுமே அட்டி வெளுத்து எடுக்கிறாரு. அவங்களும் 2 பேருமே ஓனாய் மாஸ்க் போட்டிருக்காங்க. 2 பேருமே இவரை அடித்து வெளுத்து எடுத்தா அந்த இதில் ஃபோன் கீழே விழுந்து அதிர்றதில் இங்கே நம்ம ஆண்ட்ரோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நம்ம ஆண்ட்ரோவும் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்க பேட்ரோலுக்கும் ஃபோன் பண்ணி உடனே அங்கே போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா அவரை ஒரே அடியாக சேரில் அடித்து
கரெக்டாக வாசலில் அவங்க வேன் நிற்கிது. அந்த வேனில் தூக்கி போட்டுட்டு கரெக்டாக கிளம்பு போகும்போது மாடியிலேருந்து அந்த ஹிந்திக்காரன் பார்த்தா இங்கே ஓனாய் மாஸ்க் போட்டவன் சத்தம் போடக்கூடாதுன்னு விரலை காமிச்சிட்டு இல்லைன்னா கழுத்தை அறுத்துருவேனா அவன் சத்தம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டான். இங்கே பக்கத்தில் எல்லாம் விசாரித்து பார்க்குறாங்க. ஏப்பா இவ்வளோ ஒரு நடந்திருக்கு, ஒரு சவுண்டு கூட கேட்டு யாருமே வெளியே வந்து பார்க்கல அப்படின்ட்டு. மேடம் அதே மாதிரி இதை நம்ம பேட்டர்னே இல்லாமல் புதுசாக இருக்கே, 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டையே நடந்திருக்கு, உள்ளே இருக்க ஜாமான்லாம் உடஞ்சிருக்குன்னா இது என்ன நடந்துச்சுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் எவிடன்ஸில் ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது ஒரு ஸ்பின்னரையை அவங்க எடுத்து போடுறத பார்ப்பாரு. மறுநாள் நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒரு வயசானவரை உட்கார வச்சு அப்படியே வண்டியில் தள்ளிட்டு வந்து ட்ரெயினில் ஏறுறதை காமிக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே வர்ற செக்கர் பார்த்தீங்கன்னா அந்த வயசானவரை தட்டி தட்டி கூப்பிட்டு பார்த்தா அசையவே இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் அது நேற்று காணா போன இன்ஸ்பெக்டர் சரண்சந்திரனோட டெட் பாடி. உருவத்தை மாற்றி மேக்கப் போட்டுட்டு உள்ளுக்குள்ள நீதி தேவதை சிலையை வச்சு கட்டி அவங்க பாடியை மெட்ரோ ட்ரெயின்லேயே விட்டுட்டு போயிருக்காங்க. ஃபுல்லாக சிசிடிவியை செக் பண்ணி பார்த்தா அடுத்து அந்த பொண்ணோட ஃபேஸ் தான் கிடைக்குது. மேடம் இப்போ இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போக முடியுமா மேடம்? அவன் வேணும்னே நம்மளை திசை திருப்புறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான் மேடம்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லையே, என்ன பண்ண சொல்கிறீங்க? அந்த பொண்ணோட ஃபோட்டோவை எல்லா இடத்துக்கு அனுப்பி அந்த பொண்ணை யாருக்காவது தெரியுமான்னு சொல்லிட்டு விசாரிங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே நம்ம கமிஷனர் பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு 4 பேர் இப்படி கொல்லப்பட்டிருக்காங்க. ப்ரெஸ் மீடியாவில் என்னை கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண வேணாம், பிரகாஷ் ரீப்ளேஸ்மெண்ட் டீம் வச்சுருக்கேன், அந்த பிரகாஷை அவங்க டீமை இதை ஹேண்டில் பண்ணிக்குவாங்க, நீங்கள் இந்த கேஸ்லேருந்து வெளியே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு விரட்டி விட்டுறாங்க. அந்த டீமில் இருக்க பிரதீப்புங்கிறவர் இங்கே அன்வருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. சார் லாஸ்ட் பேப்பர் இன்ஃபர்மேஷன், இது எதுவும் ஹெல்ப் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியலை. எல்லாரோட பாடியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த டி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த தூக்க மருந்து இருந்துச்சு இல்லையா, இவரோட உடம்புல மட்டும் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் சால்படின் அப்படிங்கிற இன்னொரு ட்ரக்கும் கலந்துருக்கு சார். அது உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு சொல்லி தெரியல, அதனால தான் சார் சொல்கிறதுக்கு ஃபோன் அடித்தேன் அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு செகண்ட் யோசித்தவர் நேராக நம்ம ஏசிபி கேத்ரினை பார்க்க போகிறாரு. மேடம் இது வரைக்கும் எந்த பிரேக் த்ரூவுமே கிடைக்காம இருந்தப்போ இப்படி ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம யோசித்தோம் இல்லையா, அவன் யாரையுமே ஸ்ட்ரகிள் இல்லாமல் தூக்கிட்டு போகிறான்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு ஒன்றும் இல்லை மேடம், அவங்க உடம்புல இருக்க தூக்க மாத்திரை அப்படின்னு சொல்லி யோசித்தோம்ல, அது நிறையா டைமில் ஹிப்னடைஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அவங்க எல்லாரையுமே அவன் ஹிப்னடைஸ் பண்ணி தான் தூக்கிட்டு போயிருக்கானா. நம்மளுக்கு கடத்தின எல்லாரையும் காட்டுறாங்க. கரெக்டாக அவங்க அப்படியே பயந்து போயிட்டு இங்கிட்ட திரும்பும்போது மூஞ்சியில் வெளிச்சம் அடித்தது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ரவுண்டாக ஹிப்னடைஸ் பண்ணுற அந்த லைட்டு. அதை பார்த்த உடனே அவங்க அப்படியே ஹிப்னடைஸ் ஆகிடுறாங்க. இவங்க ஈஸியாக கடத்திட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம இன்ஸ்பெக்டர் லாஸ்ட்டாக கடத்தினவங்க கேஸில் மட்டும் இது வேலை செய்யலை. காரணம் என்னன்னா அவர் அந்த புகையில போட்டார் இல்லையா, அது ஆன்டி ட்ரக்கு. அது போட்டதுனால அது ரிவர்ஸில் வேலை செஞ்சு இவர் ஹிப்னடைஸ் ஆகலை. அதனால் இவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு. ஆனால் இதனால் நம்மளுக்கு எந்த யூஸ்லும் இல்லை அன்வர். அதே மாதிரி இப்போ இது நம்ம கேஸும் கிடையாது. இதே மாதிரி ஆன்லைனில் படிச்சுட்டு யார் வேணாலும் ஹிப்னடைஸ் பண்ணியிருக்கலாம். அதை வச்சு இவனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா, இவர் அப்படியே டென்ஷனில் வீட்டில் உட்காந்துருக்கும்போது பாப்பா ஸ்பின்னரை சுற்றி விளையாண்டுட்டுருக்கு. அந்த ஸ்பின்னரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு செகண்ட் ஏதோ தோணுது. நேராக இங்கே போலீஸ் ரெக்கார்டை ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கு சிஸ்டமில் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் பார்த்த பழைய கிரிமினல் லிஸ்ட்டில் யாரோ ஒருத்தங்க இல்லை ஸ்பின்னரோட போலீஸ் கூட போஸ் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் தேடி பாருங்கண்ணா. சார் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஃபோட்டோவுமே கிடைக்கல அப்படின்னு டக்குன்னு மறுபடியும் எல்லா ஸ்டேட்டும் தேடி பார்க்குறாங்க. சைமன் ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணும்போது கையில் ஸ்பின்னரை சுற்றிக்கிட்டே ஃபோட்டோவில் போஸ் கொடுத்துருக்கான். அவனோட கேஸ் டீட்டெயில்ஸ் படித்து பார்த்தா அவ்வளவுதான் நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மிரண்டு போயிடணும். அந்த சைமன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து யார்ட்டையுமே பேசாமே இருக்கக்கூடிய கேரக்டரு. யூகேல போய் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ரூமில் எப்போயுமே அவன் கம்ப்யூட்டரோட தான் உட்காந்துருப்பான். அவங்க அப்பாவோட ஏடிஎம் கார்டுலேருந்து அடிக்கடி பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறத கெஸ் பண்ணவர் பையன் ஏதோ பண்ணுறானோன்னு எட்டி பார்த்தா அந்த பணத்தை ஃபுல்லாக டார்க் வெப்பில் போட்டு டார்ச்சர் பண்ணி கொள்றத அவன் உட்காந்து பார்த்துட்ருக்கான். இதை பார்த்தவர் அங்கே சர்ச்சு ஃபாதர்கிட்ட போய் சொல்கிறாரு, அவங்களாம் இவனுக்கு எப்படியாவது போதனை பண்ணி இவனை மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவன் எந்த வகையிலையும் மாறுற மாதிரி தெரியலை அப்படின்னோடனே இவங்க அப்பாவும் அம்மாவும் இவன்கிட்ட பேசுகிறதையே விட்டுட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக இவங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு வரலன்னொடனே யாரோ போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதனால் போலீஸ் இங்கே விசாரிக்க வருது. உங்கள் அப்பா அம்மாவை எங்கே காணோன்னா வேளாங்கண்ணி போயிருக்காங்க, அவங்க ஃபோனியே சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னா அங்கே தியானத்துக்காக போயிருக்காங்க, அதனால் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே ஃபுல்லாக தேடி பார்க்குறவங்க யாரையுமே காணோன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தண்ணி எடுக்க ஓப்பன் பண்ணால் அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கான்.
அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் அவனுக்கு வந்து கையில் ஸ்பின்னர் சுற்றுற பழக்கம் இருக்குது. அதனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் சிரிச்சுக்கிட்டே ஸ்பின்னரை சுற்றிட்டு இருக்கான். சரி, இப்போ இவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், இவனோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணோம்னா ஜெயிலில் நடந்த ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த கேஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கே பிரகாஷ்ட கொடுத்தா, அன்வர், நீங்கள் ஏற்கனவே இருந்த பழைய டீமில் பேசி குழப்பி விட்டதுனால தான் அவங்களால கேஸை முடிக்கவே முடியலை. இந்த கேஸை நான் முடிச்சுக்கிறேன், இதில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார், இந்த கேஸில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு மிகப்பெரிய டெக்கி பர்சனும் மிகப்பெரிய சைக்கோ பர்சனும் இருக்காங்க. இது ரெண்டுமே உள்ள வந்தால் சைமன். அதனால் இவன் கண்டிப்பாக செத்து போயிருக்க வாய்ப்பே கிடையாது. நான் இதை பற்றி விசாரிக்க போகிறேன், அதை நீங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஆண்ட்ரூட்ட அந்த ஃபோட்டோவை கொடுத்து, இந்த ஃபோட்டோ வச்சு உன்னால் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே, சார், இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு வேகமாக அந்த ஃபோட்டோவை மொபைலில் ஏற்றிட்டு சிஸ்டமில் ஏற்றி காமிச்சோம்னா, உங்களுக்கு தெரியுதா சார், அந்த ட்ரெயினில் இருக்க பொண்ணும் இந்த பையனும் ஒன்று தான் சார். அவன் மாறு விஷயத்தில் பொண்ணு மாதிரி ட்ரெயினில் வந்து நம்ம எல்லாரையும் குழப்பி விட்டுட்டு போயிருக்கா சார்னா, அந்த எவிடன்ஸை எடுத்துட்டு இங்கே நேராக பிரகாஷை பார்க்க வராரு. இங்கே பிரகாஷை பார்க்க வந்தா, அன்வர், மறுபடியும் என்ன அப்படின்னா, நான் சொன்னப்போ நீங்கள் நம்பளே இல்லை சார், இங்கே பாருங்கள், அந்த சைமன் உயிரோட தான் இருக்கானா, உயிரோட தான் இருந்தான், எனக்கு தெரியும். ஆனால் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இப்போ சைமன் இறந்து போயிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஒரு வீட்டில் சைமனும் அவனுக்கு எதுக்கு இன்னொருத்தனும் 2 பேரும் மாற்றி கன்னால் ஷூட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. அந்த இடத்துல ஒரு லெட்டரும் இருக்குது. டியர் போலீஸ், இந்த விளையாட்டு இதோடு முடிஞ்சிச்சு. விளையாட்டில் சுவாரஸ்யம் இல்லைன்னா எங்களால் விளையாட முடியாது. அதனால் இந்த விளையாட்டை இதோட முடிச்சுக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சில ரகசியங்கள் புதஞ்சும் போயிடும். கடைசியாக ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4-2, அதாவது 4 போலீஸு, நாங்கள் 2 பேர் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அதோட 5வது நீதி தேவதை சிலையே அங்கே இருக்குது. ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீதி தேவதை சிலையோட இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அன்வரால் இதை ஏற்றுக்க முடியலை. இங்கே வந்து நம்ம அனில் சார்கிட்டையும் கேத்ரின் மேடத்திட்டையும் உட்காந்து பேசணும்னா, எனக்கு வந்து இந்த கேஸ் இதோட க்ளோஸ் ஆகலை மேடம், இவங்க வந்து சந்தோஷத்துக்காக கொலை பண்ணுறவங்க, அப்படி இருக்கும்போது மாட்டிக்க போகிறோன்னு சொல்லி தெரிஞ்சால் தப்பிச்சு ஊரை விட்டு போவாங்களே தவிர கண்டிப்பாக சூசைட் பண்ணிக்கிற எண்ணமே இவங்களுக்கு வராது. ஏதோ ஒரு விஷயம் இன்னும் மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது எப்பொழுதுமே நீங்கள் இதே கன்க்ளூஷன்லேயே இருக்காதீங்க. நம்மளுக்கு தான் தெரிஞ்சிருச்சுல கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு, விடுங்க அப்படின்னா, எப்பயுமே நான் சொல்கிறது ரைட்டாக தான் மேடம் இருந்திருக்குன்னு டென்ஷன் ஆகி கிளம்பி போனால் அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் 14 கொலை பண்ணவன்ட்ட பேசினார்ல, அந்த சீனை காமிக்கிறாங்க. நீங்கள் எப்படி 14 கொலை பண்ணீங்க போலீஸ்கிட்ட மாட்டாமையே அப்படின்னா, நான் குறிப்பிட்ட கொலை பண்ண உடனே அப்படியே ஒரு லாங் ரெஸ்ட்டு விட்டுருவேன், அவ்வளவுதான், இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாம் அடங்கினோடனே நான் மறுபடியும் ஆரம்பிப்பேன். தன்னோட இறை வந்து எப்போ தனக்கு ஆபத்தே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்குதோ அப்போ அதை வேட்டையாடி கொள்றதே ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ சொல்லியிருப்பான். அதை பற்றி இவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக இவருக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலை செய்கிறவர்கிட்ட இருந்து. அங்கே இவர் கிளம்பி போனோம்னா, இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ப்ரெஸ்ஸு மீடியாலாம் சொன்னதை நான் கேட்டேன். ஆனால் அவன் இங்கே மறுபடியும் வந்தவன் நான் ஆசையாக எனக்காக இந்த மாதிரி ஒரு சிலை செஞ்சு வச்சுருந்தேன், அந்த சிலையும் அவன் கேட்டு வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் இந்த தடவை அவனோட முகம் இங்கே என்கிட்ட மாட்டிக்கிருச்சு, என் பேத்தி அவனை பார்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேத்தி படம் வரைஞ்சி வச்சுருக்கோம். அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சா நம்ம அன்வர் மிரண்டு போயிட்டு டாக்டர் பெஞ்சமின் லூயிஸ் அப்படின்னு சொன்னால் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை நம்மளுக்கு விசாரிக்கிறதுக்கு இவர் போகிறாரு. நான் முத பெஞ்சமினை போலீஸ் ஸ்டேஷனில் தான் பார்த்தேன். அவன் வந்து வாசலில் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். என்னன்னா, அவனோட அப்பா தன்னோட 9வது படிக்கிற மகளை வற்புறுத்தி கற்பழிச்சிருக்காரு அப்படிங்கிற கேஸில் அவங்க அப்பாவை உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. வாசலில் உட்காந்து அழுதுட்டு இருந்த பெஞ்சமினை எனக்கு அங்கேயே விட்டுட்டு வர மனசு இல்லாமல் நான் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன். அழுதுகிட்டே இருந்தவன் அப்போ தான் நடந்த உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொன்னால், அவங்க அப்பா லூயிஸு, நம்ம பெஞ்சமின், அவங்களோட தங்கச்சி ரெபேக்கா, 3 பேருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா இல்லாததுனால அப்பா அவங்கள ரொம்பவே தங்கன்னு தாங்குறாரு. கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாத அளவுக்கு 3 பேருமே இருக்கிறத சாப்பிட்டு சந்தோஷமாக தான் அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் நம்ம ரெபேக்கா ஸ்கூலில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணால் இவர் போய் கேட்டால் அந்த டாக்டர் சொல்கிறாங்க, சார், இதை எப்படி சொல்கிறதுன்னு நான் தெரியலை, ஆனால் உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க,
அப்படின்னா இவர் அப்படியே மிரண்டு போய் கண்ணு கலங்கி அழுகிறாரு. மேடம் தயவு செய்து சொல்கிறேன், தப்பாக சொல்லாதீங்க, நல்லா செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் மேடம்னா. இல்லை சார் இதுதான் உண்மைனா. நம்ம ரெபேக்காட்ட எல்லாருமே தனித்தனியாக எப்படியோ பேசி கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் ரெபேக்கா கடைசி வரைக்கும் உண்மையை சொல்லலை. அவங்க அப்பாவும் நொந்து போய் அம்மா இதுக்காக அழுதுகிட்டே இருக்காதம்மா சாப்பிடுமா அப்படின்னா தன்னோட அப்பாவோட பாசத்துக்கு முன்னாடி உண்மையை மறைக்க முடியாமல் அவங்க அப்பாட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. இதுக்கு காரணம் அங்கே இருக்க பெரிய சர்ச்சோட ஃபாதரியார் பெனட் தான் அப்படின்னு. அவர் ஊருக்குள்ளே பெரிய மரியாதையாக மட்டும் இருக்கிறது இல்லாமல் சர்ச்சோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுக்கறதுக்கு இடைத்தரகர் மாதிரி இருந்து பெரிய லெவலில் கமிஷனை வாங்கி நல்லபடியாக காசு பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் இருக்கார். அவரை பற்றி போய் அங்கே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கே போஸ்டிங்கில் இருக்கிறது இப்போ எஸ்பியாக இருக்க நம்ம அனில் சார் தான் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக இறந்து போன இன்ஸ்பெக்டர் தான். கம்ப்ளைண்ட்டை வாங்கி வச்சுட்டு இந்த விஷயத்தை வெளியில் யார்ட்டையும் சொல்லாத, பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போயிடும், இது பெரிய இடம், அதனால் நாங்கள் கேர்ஃபுல்லாக உனக்கு டீல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே போய் நம்ம ஃபாதர்கிட்ட டீல் பேசுனா அவர் நான் சொல்கிற மாதிரி செய்ய உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் இங்கே வீட்டுக்கு வந்து நம்ம லூயிஸை அடித்து வெளுத்துட்டு அவரோட பொண்ணு ரெபேக்காவே அடித்து கொல்ல போனால் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், தயவுசெய்து என் பொண்ணை விட்டுருங்கன்னு லூயிஸ் காலில் விழுந்து கெஞ்சுறாரு. நம்ம லூயிஸ் மேலேயே தான் பொண்ணையே கற்பழிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டுறாரு. தன்னோட பொண்ணு ரெபேக்காவை இதுக்கு மேலே இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத அளவுக்கு சர்ச்சு மூலியமாக வெளியூருக்கு அனுப்பிடுறாரு. எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியலை. இந்த விஷயம் எல்லாமே இவருக்கு தெரிஞ்சாலும் அங்கே உள்ளே போய் லூயிஸ்ட்டை கேட்டால் தயவுசெய்து என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும், நீங்கள் யார்ட்டையும் இதை சொல்ல வேணாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனசு கேட்காம லூயிஸ் ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலையும் பண்ணிக்கிறாரு. அவரோட பாடியை அங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்குறப்ப புதைக்க போகும்போது அங்கே வந்து நம்ம அனிலும் அந்த இன்ஸ்பெக்டரும் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறத பார்த்து நம்ம பெஞ்சமின் 10வது தான் அப்போ படிச்சுட்டு இருப்பார். டென்ஷன் ஆகி அவங்கள அடிக்க போனால் இவர் காப்பாற்றி வேணாம் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெஞ்சமினை நல்லபடியாக படிக்க வைக்கிறாரு. கொஞ்ச நாள் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னால ஏட்டிக்கு முட்டிக்காக கோவப்பட்டுட்டு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நல்லா 12th மார்க் எடுத்து அவன் வெளிநாட்டில் போய் படிக்கவும் ஆரம்பித்தான். இடையில கண்டினியூஸாக பேசிகிட்டு இருந்தவன் நாள் ஆக ஆக என்கிட்ட பேசுகிறதே கட் பண்ணிட்டான். நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளவே செஞ்சது பெஞ்சமின் தான் அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணமும் அவன்கிட்ட இருக்குது. அப்போ வந்து இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு நான் ரொம்பவே பயந்தேன். இப்போ எனக்கு வயசாயிருச்சு, இதுக்கு மேலே நான் யாருக்கு பயந்து என்ன பண்ண முடியும், அதனால் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இங்கேருந்து அன்வர் டென்ஷன் ஆகி அனில் சாருக்கு ஃபோன் அடித்தா, சார் இத்தனை கொலைகள் நடந்ததுக்கு காரணம் முக்கியமான ஆளே நீங்கள் தான் சார், நீங்கள் பண்ண தப்பு தான் சார் அப்படின்னு சொன்னோம்னா அன்வர் நீ நேரில் வா, எல்லாத்தையும் நான் நேரில் உனக்கு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிரவுண்டில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் இவர் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போதே இவர் செல்லுக்கு இன்னொரு மெசேஜ் வருது, ஐ எம் ஆல்சோ ஹியர் அன்வர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அது புது நம்பர்லேருந்து மெசேஜ் வித்தியாசமாக வந்திருக்குன்னு இந்த நம்பர் யார் அதுன்னு செக் பண்ண சொன்னால் செத்து போன நம்ம சைமனோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வழக்கம் போல் அங்கே போய் பார்த்தா அனில் சாரை காணோம். அதே மாதிரி அங்கே மொபைல் மட்டும் கிடக்கு. அங்கேருந்து எப்படா இவன் தூக்கிட்டு போயிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மேரேஜ் ஷூட் எடுக்கிறதுக்காக ட்ரோன் பறந்துட்டுருக்கோம். அந்த ட்ரோனை வாங்கி செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு வண்டி மட்டும் அங்கே கிராஸ் ஆகி போனதை பார்த்துட்டு அந்த வேனை ஆண்ட்ரோட்ட ஃபோட்டோவை அனுப்பி செக் பண்ண சொன்னால் ஆண்ட்ரோ அது எங்கே இருக்குது என்னன்னு லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இங்கே சொல்லிடுறாரு. நம்ம பிரகாஷ், பிரதீப் அதோடு சேர்ந்து அன்வர் 3 பேரும் அங்கே ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம அணிலை கட்டி போட்ட பெஞ்சமின் எடுத்தோடனே உன்னையே தான் கொண்டிருக்கணும், ஆனால் ஏன் உன்னை கடைசியாக கொள்றேன்னு தெரியுமா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கடைசியாக உன்னைய நான் அணுவாக ரசித்து கொள்ளணும். அதே மாதிரி உன் பாடியை வெளியெல்லாம் எங்கேயும் போடுற மாதிரிலாம் இல்லை, இது வந்து பன்றி குடோனு, என் பன்றியை ஃபுல்லாக பார்த்தேன்னா 2 நாளாக பசியோடு இருக்குது, அதுக்கு உன்னோட உறுப்பை ஃபுல்லாக வெட்டி போட போகிறேன், அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக உள்ளுக்குள்ளே பிரகாஷ் வந்துடுறாரு. பிரகாஷை அடித்து போட்டால் அடுத்து தனியாக போய் ஒளிஞ்சுக்கிட்டு பிரதீப்பி அடித்து போட்டுறாரு. அதுக்குள்ளே இங்கே வர்ற அன்வர் இவரை கழட்டி விட போகும்போது நம்ம பெஞ்சமின் இங்கே வந்து நம்ம அன்வரோட பயங்கரமாக சண்டை போட்டு அவரை கழுத்தை நெரிச்சு சாக போகிற செகண்டில் நம்ம பெஞ்சமின் பின்னாடி ஒருத்தவங்க கட்டை எடுத்துகிட்டு வராங்க. ஓங்கி அவரை அடித்தா அது நம்ம ஏசிபி கேத்ரின் தான். அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஆனால் பெஞ்சமின் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது. நம்ம அன்வர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவரை பார்க்க அனில் சார் வந்துட்டு
அன்வர், நீ இதை பெருசாக எடுத்துக்காத. நாங்கள் போஸ்டிங்கில் இருக்கோம்னா அரசியல்வாதி பெரிய ஆளுக்க இவங்களுக்காக ஒரு சில விஷயம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு சாதாரண விஷயம். நீ இதை இதோட விடுனா, சார் இத்தனை கூட நடந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் சார்னா, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் கொன்னது ஃபுல்லாக போலீஸு. அவன் இதுக்கப்புறம் வெளியே வருவான்னு சொல்லி நீ நினைக்கிறியா? அதனால் இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. இந்த உண்மை தெரிஞ்சது 2 பேர், ஒன்று நீ, இன்னொன்று நான். ஏன்னா பெஞ்சமின் விசாரணையில் ஒரு வாயை கூட திறக்கவே இல்லை. அதனால் இந்த பிரச்சனை நீ இதோட விட்டுட்டேன்னா நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு. கஸ்டடியில் இருந்த பெஞ்சமின்ட்ட நம்ம ஏசிபி கேத்ரின் எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க. அவர் சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்கிறாரு. அடுத்து அவரை பார்க்க அன்வர் உள்ளுக்குள்ள அந்த ரூமுக்கு போனால், அன்வர் வெல்கம். ஒரு சின்ன ஸ்பின்னரை வச்சு நீ இவ்வளவு தூரம் வருவேன்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் வாழ்த்துக்கள். நீ தயவு செய்து உண்மையை சொல்லிடு பெஞ்சமின். நீ ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் நிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னால், நீ என்ன மற்ற நார்மல் சைக்கோபாத் மாதிரி பேருக்காகவும் விளம்பரத்துக்காகவும் மீடியா முன்னாடி வர்றதுக்காகவும் இதை செஞ்சே அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா? என் வாழ்க்கையை நான் பழி வாங்குறதும் என்னோட சொந்த விஷயம். ஆனால் இந்த டீட்டெயில் எதுவுமே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எந்த அளவுக்கு தெளிவாக சம்மந்தமில்லாத வேற போலீஸ்காரங்களோடு சேர்த்து இவங்களையும் கொல்லணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்க. நியாயமாக நீ கொல்லணும்னு சொல்லி நினச்சிருந்தா அந்த பெனட்டை தானே ஃபஸ்ட்டு கொண்டிருக்கணும். அப்படின்னா அந்த பெனட் கொஞ்ச நாளாகவே மிஸ்ஸிங், அது தெரியுமா அன்வர்? அப்படின்னா தெரியும். ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் சைமன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சைமனுக்கு பதிலாக அங்கே நீ போட்டிருந்த பாடி பாதி எரிஞ்சு போன நிலையில் கிடச்ச ஃபாதர் பெனட்டோடது கரெக்டா அப்படின்னு சொல்லும்போது, நீ இதில் ஜெயிக்கலை. கடைசியாக ஜெயித்தது அந்த அனில் சார் தான். ஒரே ஒரு நீதி தேவதை சிலை இன்னும் மிச்சம் இருக்குல்ல அப்படின்னு அன்வர் கேட்டால், ஆமாம் நீதி தேவதை மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே அவர் வீட்டில் வந்து அப்படியே மைண்ட் அப்செட்டில் உட்காந்துருக்காரு. டிவி மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு கோர்ட்டில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டிய பெஞ்சமினை இப்போ வரைக்கும் வரல, மணி 12 ஆச்சு அப்படின்னு சொல்லும்போதே இவருக்கு தெரியுது என்கவுண்டர் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு. இவர் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு நேராக அனில் சாருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அவர் இவர் ஃபோனை பார்த்துட்டு ஃபோனே அட்டன் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுட்டாரு. கரெக்டாக அதே சமயத்தில் நம்மளுக்கு இங்கே பெஞ்சமினையும் காமிக்கிறாங்க. தனியாக குடோனுக்கு கூட்டிகிட்டு போய் அவரை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக கொண்டு போனால், அதே சமயத்தில் நம்மளுக்கு அனில் சார் வீட்டில் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. வெளியே வந்து ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்டால், சார் நீங்கள் அனில் சார் தானே அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. நம்ம அனில் சார் ஃபோன் அட்டன் பண்ணலன்னொடனே அன்வர் இவரை பார்க்க நேரில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பெஞ்சமினையும் ஒன்றா காட்டுறாங்க. நம்ம பெஞ்சமினை இங்கே என்கவுண்டர் பண்ணி கரெக்டாக ஷூட் பண்ணும்போது நேராக நம்ம அன்வர் வராரு. அன்வர் வரும்போது அந்த வீட்டு வாசல்லேருந்து ஒரு பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதா காமிக்கிறாங்க. உள்ளே போய் பார்க்குற நம்ம அன்வருக்கு ஷாக்கு. ரத்த வெள்ளத்தில் நம்ம அனில் சார் அங்கே இறந்து கிடக்கிறாரு. ஒரு செகண்ட் யோசிச்ச அன்வர் கரெக்டாக இந்த வீட்டுக்கிட்ட இருந்து தானே அந்த பொண்ணு வெளியே போணுச்சுன்னு மாடியிலேருந்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு கீழே இறங்கி போனால் மாடியிலேருந்து ரெபேக்கா அப்படின்னு கத்துனா அந்த பொண்ணு ஒரு செகண்ட் நின்றுட்டு அப்படியே திரும்பி அவரை பார்த்துட்டு மறுபடியும் அவங்களோட முக்காடை மறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நம்ம பெஞ்சமின் ஆமாம் நீதி தேவதை இன்னும் மிச்சம் இருக்குது அப்படின்னது நீதி தேவதை சிலையே இல்லை, நீதி தேவதை நம்ம ரெபேக்காவை. உண்மையிலே சூப்பரான வேற லெவல் கிரைம் த்ரில்லர் படம் நண்பா. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு 1லேருந்து 10க்குள்ள ஒரு ரேட்டிங் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கிரைம் த்ரில்லர் படம் நண்பா, இந்த படம் சூப்பராக இருக்கும், இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் என்ன படம் இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா படத்தையும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க நண்பா. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.